தேவ சமூகத்தில் ஆவியை சரி பண்ணிட்டாரு, ஆத்மாவை சரி பண்ணிட்டாரு, குடும்பத்தை சரி பண்ணிட்டாரு, குடும்பமாக ஆராதிக்க ஜெபிக்க சரி பண்ணிட்டாரு. இறுதியாக தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் வெளிப்பாடுகளையும் உங்களுக்கு கொடுத்துட்டார். இப்போ சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அங்கதான் பிரச்சனை. வெளிப்பாடை பெற வரைக்கும் உருப்படியாக தான் இருந்திருப்பான். தேவ சமூகத்தில் வெளிப்பாடை பெற்ற பிற்பாடு வரக்கூடிய பிரச்சனை இருக்கு தெரியுமா? ஜனத்தை எல்லாம் கூப்பிட்டு என்ன கொடுக்குறாரு? போங்கப்பா, போய் நம்ம அந்த தேசத்தை பிடிச்சிடலாமா இல்லையா போய் பாருங்க அப்படிங்கிறார். வாசிக்கலாம். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள். மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று. பாருங்க, இப்போ சீனாய் மலையிலிருந்து போனோம். போகிறது உங்கள் விருப்பத்துக்கு போகக்கூடாது. இப்போ நிறைய பேர் என்ன தெரியுமா, நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க வனாந்திரம்லாம் நீங்கள் கொண்டு போகிற இடத்துலன்னு. மேகம் கொண்டு போவோம். உங்கள் வாழ்க்கை தேவ திட்டத்தின்படி இருந்தால் தேவனே கொண்டு போவார். எங்கே கொண்டு போவார்? ராஜாவோட வீட்டுக்கு, அப்படி தானே? பேங்கில் இருக்கக்கூடிய மொத்த பணமும் கையில் 4 காரு அப்படிலாம் இல்லை, அவர் கொண்டு போவார். இந்த சோதனை இப்போ உனக்கு, அடுத்த சோதனை அடுத்து அப்படின்ட்டு. இப்போ சீனாய் மலையில் வெளிப்பாடை பெற்ற உடனே அடுத்த வேலை என்ன? தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திப்பது இல்லையா? அங்கதான் விஷயம். இப்போ நிறைய பேருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து சிந்திச்சா 2 விஷயம் வரும். சிலருக்கு விசுவாசம் வரும், சிலருக்கு பயம் வரும். சிலருக்கு விசுவாசம் வருது, சிலருக்கு பயம் வருது. வெளிப்பாடை பெற்றுக்கிட்டோம். இவர் தான் தேவன், ஆமா தெரியும். இப்படி போனா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம், ஆமா தெரியும். இப்போ தேவன் அடுத்த இடத்துக்கு கொண்டு போறாரு. அதுதான் என்னது? பாரான் வனாந்திரம். பாரான் வனாந்திரத்துக்கு போகும்போது அப்படியே கூப்பிடுறாரு, வாங்க. எத்தனை பேரை கூப்பிடுறாரு? எத்தனை பேரை பார்வையிட கூப்பிடுறாரு? நம்பர் நீங்க சொன்னா நல்லா இருக்குன்னு தான் கேட்குறேன். எத்தனை பேர்? 12 பேரை கூப்பிடுறாரு. வாங்க 12 பேர் வாங்க, சூப்பர். நீங்க தான் இனிமேல் ஸ்பைனா என்னது? வேவு காக்க போறீங்க, போங்க. இப்போ வேவு பார்த்துட்டு வாங்கணும்னா அப்படியே போறாங்க. போயிட்டு வேவு பார்த்துட்டு வருகிற போது 10 பேர் சொல்றான். 40 நாள் வேவு பார்த்துட்டு வந்துட்டு 10 பேர் சொல்லலாம், ஐயோ அங்க போயிட முடியாது அப்படிங்கிறான். எப்படி? கானான் தேசத்துக்கெல்லாம் போயிட முடியாது. கானான் தேசம் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டம், அங்க நம்மளால வாழவே முடியாது. 2 பேர் சொல்றான், இல்ல போயிடலாம் அப்படிங்க. பாருங்க, இங்க அடுத்த முறுமுறுப்பு. எகிப்துலேருந்து கொண்டு வந்து என்ன கொல்லவா கொண்டு வந்துரு, நாங்க எகிப்துக்கே திருப்பி போறோம். தேவ சமூகத்தில் பலர் சீனாய் மலைக்கு வரைக்கும் வந்துருவோம். ஆனா என்ன பண்ணுவோம்? தேவ சமூகத்தில் முறையிடுவோம். எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும் வாசிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது யாவுடைய செவிகள் பொல்லாப்பாய் இருந்தது. யாதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. யாவுடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே யாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. யாவுடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபோரா என்று பெயரிட்டான். பாருங்க, நீங்க முறையிட்டு இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணாருமா? அக்கினி அனுப்பி கொண்டு போட்டுறாரு. அவர் கொஞ்ச நாள் பார்க்குறாரு, முறுமுறுத்துட்டே இருக்கிறிய, ஒன்றும் பண்ண முடிய மாட்டேன்னு சொல்லிட்டு அழிச்சு போட்டுறாரு. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் போயிட்டு என்ன தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் போயிட முடியுமா? அப்படிதானே, ரொம்ப கஷ்டம். விசுவாசமற்றவர்களையும் என் தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் அழிச்சு போட்டுறாரு. இப்போ தேவ சமூகத்தில் முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு விசுவாசம் வேண்டும். பரிசுத்தவானே அழைச்சிட்டு போவேன்னு தேவன் சொல்லவே இல்லை. எங்கேயா சொன்னாரா? விசுவாசிக்கிறவனை அழைச்சிட்டு போவேனார். விசுவாசம் தேவைனா பரிசுத்த ஜீவிதம் தேவைதான். ஆனால் அதை விட ஜாஸ்தியா ஒரு விசுவாசம் இருக்கணும். என் தேவன் என்ன எங்க கொண்டு போவாரு? பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார். நீங்க ஃப்ளைட்டு ட்ரெயின் யாரையெல்லாம் போக முடியாது. அப்படியெல்லாம் போயிட முடியும்னா இன்னைக்கு கிளம்பிடலாம். நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. இஸ்ரேலை போய் பார்த்துட்டா, ஒரு சகோதரலாம் இருக்காரு, பிரதர் யாஷ்வா தான் உண்மையான நாமம். சரி பிரதர், நான் அதுக்கு தான் காசு சேகரிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு? இஸ்ரேலுக்கு போய் அங்கே என்ன நாமம் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது. தயவு செஞ்சு போயிருங்க, அப்படியே போயிருங்கன்னு அனுப்பி விடுறது தான் நமக்கு நல்லது. அதனால் இங்கேருந்து யாரும் இஸ்ரேலுக்கு கிளம்பி போகாதுங்க. நம்ம போக வேண்டியது இப்போதைக்கு இஸ்ரேலுக்கு இல்லை, பரலோக ராஜ்யத்திற்கு. பாருங்க, இந்த இடத்துல வேவு பார்க்க போகக்கூடியவர்கள் 2 விஷயத்தோடு போகலாம். ஒன்று விசுவாசத்தோடு, இன்னொன்று அவிசுவாசத்தோடு. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறீர்கள் என்று சொன்னால், குடும்பமா வந்தவங்க எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமா, சந்தோஷம். விசுவாசம் இருக்குதா? பரலோகத்துக்கு போயிடுவோன்னு. இப்ப எப்படி நம்ம ஆளு நினிவேக்கு போன்னு சொல்லும்போது எங்க போனது? போகும்போது எடுத்து தூக்கி எங்க போட்டாரு? முதல்ல கப்பல்லேருந்து கடல்லேருந்து திமிங்கலத்தின் வயிற்று, அப்புறம் வந்து சேர்ந்து அங்கே போனா பார்த்தீங்களா?
அந்த கதையாட்டம் போக வேண்டிய இடத்துக்கு போய் தான் ஆகணும், எங்கேயும் தப்பி ஓட விட மாட்டார். ஆனால் 40 நாளில் போக வேண்டியதை 40 வருஷம் ஆக்கி விட்டார். இப்போ என்ன ஆகுது? 40 வருஷமாக மக்கள் கடந்து அங்கே என்ன செய்து அல்லாடிட்டே இருக்காங்க. தேவன் கொடுத்த 40 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு வாசிக்கலாம், எண்ணாகமத்தினுடைய புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதல் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மீரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள். பாருங்க, இப்ப பாரான் முடிஞ்சிட்டு அடுத்த மறுபடி சீனுன்னு நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். 2 சீன் வர மாதிரி உங்களுக்கு தோணும், அப்படிதானே? 2 சீன் வந்துச்சா? 2வது வனாந்திரம் என்ன வந்துச்சு? சீன் வந்துச்சு. இங்கிலீஷில் வாசித்தீங்கன்னா அது சின்னு இருக்கும், இது ஷின்னு இருக்கும். இசட்ஐயன் இங்கே, அங்கே எஸ்ஐயன், ரெண்டும் வேற வேற வனாந்திரம். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வனாந்திரத்துக்கு போயாச்சு. யாரும் இங்கே இருக்கா? மோசையும் இருக்கான். மோசையும் இருக்கான்ல. இங்கே பிரச்சனை இதுவரைக்கும் இருந்தது, எல்லாரும் சந்தோஷமாக தான் இருந்தாங்க. இப்போ தான் எல்லாருக்கும் தேவ சமூகத்திலிருந்து மீரியாம் செத்து போயிட்டான். முடிஞ்சா? முடிஞ்சு. ஒரு டிக்கெட் அவுட்டு. சரியா? ஜனங்கள் என்ன பண்ணியாச்சு? தேவ சமூகத்தில் முறுமுறுத்தாச்சு. மோசே ஒருத்தன் இருக்கான். மோசே இருக்கிற போது ஜனங்கள் மறுபடியும் என்ன கேட்குறாங்க? தண்ணி கேட்குறாங்க. இவன் எவ்வளோ போட்டாலும் திருந்த மாட்டாங்கிற மாதிரி தண்ணி கேட்குறான். தண்ணி கேட்டால் தேவன் வழக்கமாக என்ன சொல்வார்? அவன் யோசித்து பார்க்குறான். 2வது வனாந்திரத்தில் இருந்தோம், சீன் வனாந்திரம். கேட்ட உடனே வனாந்திரத்தை அடின்னாரு, தண்ணி வந்துச்சு. இங்கே தேவன் சொல்கிறாரு, நீ மலையோடு பேசுங்கிறார். மலையோடு பேசுங்கிறார். நம்மாளு எனக்கு தெரியும்பா, நான் அடிக்க தான் செய்வேன். யாரு? மோசே. தேவன் சொன்னது என்ன சொன்னாரு? பேசு, உனக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன்னாரு. இவரு அன்னைக்கு நான் பேசல, அன்னைக்கு நான் அடிக்க தான் செஞ்சேன், அதனால இன்னைக்கு நான் அடிக்க தான் செய்வேன் அப்படின்னு அடிச்சாரு பாருங்க. தேவன் அவன் அடிச்சார். அவ்வளவுதான். பெரிய வேலை ஒன்றும் பண்ணல மோசே. அங்க நீர் மலையை பார்த்து அடிக்க தானே சொன்னீர்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அடிச்சான். தேவன் அவனை வெட்கப்படுத்தல, தண்ணீரை கொடுத்தார். ஆனால் தேவன் அவனை கூட்டிட்டு போய் சொன்னார், நான் பாரு அதான் கானான் தேசம், இதுக்கு மேல நீ நகர மாட்ட, இதோட செத்து போயிருவேன். அப்ப தேவ சமூகத்தில் தேவன் என்ன சொல்லுறாரோ அதை செய்யறது தான் அந்த வனாந்திரத்தில் உங்க வேலை. உங்க கையில கற்பனைகளையும் கட்டளைகளும் வந்த பிற்பாடாக நீங்க நினைக்கிறது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவன் பேச சொன்னா பேசணும், தேவன் அடிக்க சொன்னா அடிக்கணும். மாத்தி செஞ்ச மோசேனுடைய வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? கானான் தேசத்தை பார்க்க முடிந்ததை தவிர அதுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. இறுதியாக ஒரே ஒரு வனாந்திரம். வாசிக்கலாம், என்னாகும் 22:1 வாசித்து முடிக்கலாம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையில் மோவாபின் சமமான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, மோவாபில் இவர்கள் என்ன செய்யறாங்க? பாளையம் இறங்குறாங்க. இந்த மோவாபில் பாளையம் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன். தேவ சமூகத்தில் மோசே என்ன பண்ணியாச்சு? பேச சொன்ன இடத்துல அடிச்சான். ஜனங்கள் என்ன தப்பு பண்ணாங்க தெரியுமா? சர்ப்பம் எல்லாம் வந்துச்சு, என்ன பண்ணிச்சான்? கொத்திடுச்சு. அதனால இங்க வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஆகும்போது எல்லாம் என்ன பண்ணிட்டான்? வெண்கல சர்ப்பத்தையே பின்னாடி ஆரம்பிச்சிட்டான். அவன் அதை விக்கிரக ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இங்கே நிறைய பேருக்கு தேவ சமூகத்தில் யார் யார் வஞ்சிக்கப்பட்டீங்களோ, யார் யார் பாவம் செய்தீங்களோ எல்லாம் சிலுவையை நோக்கி பாருங்கன்னா, நம்ம சிலுவையை தொங்க போட்டு அலையலாம். பார்த்துருக்கீங்க? இப்போ திருமணம்னாலும் ஒரு சிலுவை இருந்தால் தான் அவனுக்கு அது ஒரு சந்தோஷம். ஆனால் சிலுவை எதனை அடையாளம் தெரியுமா? யார் தப்பு பண்ணுறதோ, எவன் குற்றவாளியோ அவனை தூக்கி சிலுவையில் அரைஞ்சாங்க. இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு? எல்லார் கழுத்துலையும் சிலுவை. எல்லாம் நாங்கள் பாவிதான் அப்படிங்கிறத, அப்படிதானே, மனசாட்சிப்படி அவர்கள் பறைசாற்றுவதை பார்க்கும்போது உண்மையாக சந்தோஷமாக தான் இருக்கு. நான் தான் அடிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. என்ன சிலுவை கொஞ்சம் சின்னதாக போச்சு, அப்படிதானே? சிலுவை கொஞ்சம் பெருசாக இருந்தால் எடுத்து அடிச்சிருந்துருக்கலாம். இங்கே பண்ணக்கூடியதுக்கெல்லாம் உண்மையிலேயே தேவன் நடுவில் பக்கத்தில் 2 கள்ளர் இருந்தாங்க பார்த்தீங்களா? ஒருவேளை இப்போ வாழ்ந்துருந்தீங்கன்னா தேவன் நடுவில், மற்ற எல்லாம் நம்ம கூட்டம் தான் வரிசையா. சிலுவை செய்யக்கு கொஞ்சம் வருஷம் இருக்கும். அந்த அளவுக்கு பாவிகளை நம்மளும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிலுவையில் ஏறப்பட வேண்டியவர்கள் தான். இப்ப பாருங்க, எல்லாரும் பாவம் செஞ்சாச்சு. இறுதியாக ஒரு இடத்துக்கு கொண்டு போனாரு. அதுதான் என்னது? மோவாப் எனக்கூடிய வனாந்திரத்துக்கு கொண்டு போயாச்சு. இறுதியான வனாந்திரம் மோவாப் எனப்படக்கூடிய வனாந்திரம். இந்த இடத்துல மோசே கானான் தேசத்தை பார்த்தான். நிறைய பேர் எடுத்துக்கொள்ளப்படுதலை பார்ப்பீர்கள், ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுதல் பிரவேசிக்க மாட்டீர்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா?
தேவன் சொன்னார்ல 2 பேர் வயல்ல என்ன பண்ணுவானா, வயல் அறுத்துட்டு இருப்பான். ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். 2 பேரும் ஆனா எங்க தான் இருந்தாங்க? வயல்ல தான் இருந்தாங்க. இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, உங்கள ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுகிற போது ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அங்கு பிரவேசிப்பதில்லை. காரணம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. மோசே உள்ள பிரவேசிக்கல, காரணம் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம் பாருங்க. 6 வனாந்திரத்தை கடந்து மோவாப் வரைக்கும் போயாச்சு. தேவன் சொல்றாரு, நின்று பார்த்துக்கிட்டே இரு எப்படி போறானுங்கன்ட்டு. அங்க வேறே ஆவி உள்ளவர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, கானான் தேசத்துக்குள் பிரவேசித்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கும் எனக்கும் வேற ஆவி இருந்தா எங்க போயிருவோம்? கானான் தேசத்துக்கு உள்ள போயிருவோம். கானான் தேசத்துக்கு உள்ளாடி எப்படி போவோம்? யோர்தானை கடந்து போவோம். இப்ப யோர்தானை கடக்கணும்னா எலியாட்ட தான் போனோம். எலியா என்ன பண்ணாரு? யோர்தானை கடந்தாரு, அப்படியே போயிட்டாரு இல்லையா? ஆனா எலிசான்னு ஒரு கேரக்டர் உண்டு. யோர்தானை கடந்தான், ஆனா எங்க போகல? தேவ சமூகத்துக்கு போகல. அப்போ தேவன் யாரை பரலோக ராஜ்யத்திற்கு என்று அழைத்திருக்கிறார்களோ அவர்களை அவர் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்வார். அதுக்கு எண்ணமும் நோக்கத்தையும் பார்க்கிறார். எலியாவின் நோக்கம் என்ன? எடுத்துக்கொள்ளப்படுவது. எலிசாவின் நோக்கம் என்ன? இரட்டிப்பான வல்லமை. புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? எலிசா என்ன கேட்கல? நானும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படணும்னு கேட்கல. இங்க நிறைய பேர் வந்து சொத்தத்தாங்க, சோரத்தாங்க, சொந்தத்தாங்க, அப்படிதானே, உடையத்தாங்க, உறவத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டு நிற்க வேண்டியதுதான். யார் பரலோக ராஜ்யத்தை கேட்குறீங்களோ அவர்களை என் தேவன் என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, யாஷுவாவும் இதே கட்டத்தில் தான் இருந்தார். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். காரணம், இது உலக பாவமும் மரணமும் அவரை ஆண்டு கொள்ளவில்லை. தேவ சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள், நீங்கள் எந்த வனாந்திரத்தில் இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்கள் கடக்க வேண்டிய வனாந்திரம் அது 7 வகையான வனாந்திரமாக இருக்கிறது. ஒவ்வொரு வனாந்திரத்திலையும் நீங்கள் ஒவ்வொன்றாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முதலாவது உங்களுடைய ஆவியை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக உங்களுடைய ஆகாரத்தை, அது ஆத்தும ஆகாரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, அந்த ஆத்தும ஆகாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நீங்கள் தேவ சமூகத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு பிசாசை எதிர்க்க ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி என் தேவன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் மட்டும் இல்ல, குடும்பமா சேர்ந்து என்ன சொல்லணும்? நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். உங்களுடைய ஜெபம் உயர உயர பிசாசானவன் என்ன பண்ணுவான்? அவன் உங்களை விட்டு அகன்று போவான். ஒருவேளை உங்களுடைய ஜெபம் குறைந்து போயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? பிசாசு வந்து வீட்டில் உட்கார்ந்துருப்பான். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இதெல்லாம் கடந்து நீங்க எங்க போயிடலாம்? சீனாய் மலைக்கு போயிடலாம். தேவன் உங்களுக்கு வெளிப்பாடை கொடுப்பார். ஆனால் வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட நீங்கள், கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நீங்கள் அதை கை கொள்ளாமல் உலகத்தோடு வாழ ஆரம்பிச்சீங்கன்னா என் தேவன் உங்களை அங்கே அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், ஆனால் தேவ சமூகத்தில் நிலைநிறுத்தப்படலை. அப்படிப்பட்டவங்களை என்ன பண்ணுவேன்? அழிச்சு போடுவேங்கிறாரு. அதையும் தாண்டி சிலர் தேவனை ஏற்றுக்கொண்டோம், தேவ சமூகத்தில் கடந்து வந்தோம், இதுதான் வெளிப்பாடு என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்ம தேவ சமூகத்தில் கடந்து போகிற போது என் தேவன் பரலோக ராஜ்யத்தை குறித்ததான விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். எத்தனை பேர் வந்துருவேன்னு நம்புறான் முதல்ல, எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவேன்னு வாழ்றான் முதல்ல அப்படின்னு பார்க்கிறாரு. அந்த இடத்துல 12 பேர்ல 10 பேருக்கு அவன் பயணப்பட்டு வந்தது பரலோகத்துக்கு தான், ஆனால் எண்ணம் அதை பெற்றுக்கொள்வதாக இல்லை, எண்ணம் அதில் பிரவேசிப்பதாக இல்லை. ஆனபடினால் அவர்களை அங்க என்ன பண்ணாரு? அழித்து போட்டார். அவங்களுடைய எண்ணத்தை பார்க்கிறார். பரலோகத்துக்கு போகணும்னு எண்ணம் இருக்கு, சரி அப்ப இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார். ஆனால் அதுபடி பண்ண மாட்டேங்கிறான். கற்பனையை பெற்றுக்கொண்டவன், பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவன், ஆனா கற்பனைகளை என்ன பண்ண மாட்டேங்கிறான்? கை கொள்ள மாட்டேங்கிறான், மோசையை போல. ஆனபடினால் நீ பார்த்துட்டே இரு, எவன் கை கொண்டானோ அவனை நான் என்ன பண்ணுவேன்? பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து போவேன் என்று சொல்லி கானான் தேசத்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கும், விக்கிரக ஆராதனை செய்யாதவர்களுக்கும், வேற ஆவியை உடையவர்களுக்கும், வார்த்தையை அவருடைய ஆகாரமாக கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனமாக நாம் இருக்கலாம். 40 நாளில் கடக்க வேண்டிய தூரத்தை 40 வருடங்களாக கடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம் கீழ்ப்படியாமை. நாமும் மோசையை போல தேவன் சொன்னதை தவிர வேறேதும் செய்வோம் என்று சொன்னால் நாம் ஒருவேளை தேவனுடைய ஊழியராக இருக்கலாம், தேவனுடைய விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை காண முடியும், வாஞ்சிக்க முடியும், அதில் பிரவேசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னால் அவருடைய வசனமானது உங்களுக்கு ஆகாரமாக, உங்களுடைய ஆத்மாவானது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கக்கூடியதாக இருந்தால் நீங்களும் நானும் கூட பரலோக ராஜ்யத்தை சென்றடைய என் தேவன் கிருபை செய்வார். இந்த வார்த்தையினூடாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.